எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இனி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு இன்னும் எனக்கு 42 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் தேவையான ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு யூனிஃபார்ம் எடுத்து தைக்கணும். அதனால் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் இப்போ ஜவுளி ஸ்டோருக்கு போகிறோம். ரொம்ப நாளாச்சு நாங்கள் வந்து ஜவுளி ஸ்டோருக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்து சரி பசங்களுக்கு எடுக்க போகிறோம். அப்படியே எங்களுக்கும் வந்து தேவையானது சின்ன சின்ன இது நைட்டி, எனக்கு பனியன், ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு அப்படியே சின்ன சின்னது எங்களுக்கும் எடுத்துக்கலான்ட்டு கிளம்புறோம். வாங்க எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து வாங்க போகலாமா? போகலாம். வெயில் வேற பயங்கரமாக அடிக்குது. 11 மணி 10:30 மணி. ஆமாம். நல்ல குறுகுறு என்னது இது அப்படின்னு எனி டைம் கூட்டமாக தான் இருக்கு. போறீங்களா பேக்ல? இல்லை போகலாம். நாங்கள் வீடியோ போடலாம். யூடியூப்ல போடலாம். ஆனால் நைட்டே பார்க்கணும். சரி. பசங்க ட்ரெஸ் வேண்டாம் இருக்கா அது ஒட்டி அடிச்சாங்களா? ஆமாம். வெரி ரைட். மேக்ஸி ரிப்பேரிட்டிஸ். ஃப்ராக். ஓகே, நம்ம நார்மல் நைட்டி பார்க்கலாம். அந்த அளவுக்குலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அரியலூரில் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, டிவிகே கட்சி வந்து கொடி எங்கேயுமே கட்டிருக்காங்க.
ஒரு வழியாக அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இறங்கு. டைம் வந்து 12:30 மேலேக்கே ஆயிடுச்சு. சித்துக்கு வந்து 12:30 ஸ்கூல் முடியுது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணதில் டைம் ஆயிடுச்சு. போய் சித்துவை போய் கூட்டிகிட்டு வந்துட்டோங்க அப்பா. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ட்ரெஸ் கலெக்ஷன் என்னன்றதை பார்த்துடலாம். தங்கம் வந்துட்டேடி செல்லம். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டானா தங்க குட்டி. ஓகே, வெரி குட் பாய். வந்துட்டானா? நல்லா இருந்துச்சா? வந்துட்டியாம்மா? சரிம்மா, குட் பாய்மா. நல்லா இருந்துச்சா ஸ்கூலு? விளையாண்டியா? சரிம்மா சரிம்மா, கேட்டுங்க. ம், போயிட்டு வந்துட்டார். இதுதான் அவரோட பேக்கு. அப்பா ஆ சொல்லுமா. விளாண்டியாம்மா? படிக்கலையா? ஆ சரி, கேட்டுங்க எல்லாத்தையும். ஜில்லுன்னு தண்ணி வேணுமா? ஜில்லுன்னு தண்ணி வேணுமா? சரி, ஓகே. இந்த பேக் எடுத்துட்டு போங்க உள்ள. குட் பாய். ம், அப்பா போயிட்டு படிச்சு கலைச்சிட்டு வந்துட்டாரு. உட்காருங்க, சாப்பிடலாம். அம்மா ஜில் தண்ணி தரேன். அப்பாடா. வெயில் இன்னைக்கு என்னங்க எங்களாலும் முடியல. போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம், முடியல. அதுக்கப்புறம் சித்தார்த்த ஆகிட்டு போனேன். அது செம்ம வெயிலில் மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு. சித்தார்த்த இருந்தா கூலிங்க அப்படி எப்போ குடிச்சான்னு தெரியல தண்ணி. இல்லைங்க நல்லாக்கா? இந்தா குடி. அப்படியே கலப்பு போனது மாரி இருக்குது. ஐஸ் வாட்டர் குடிக்கிறது தான் அவ்வளோ டயர்டு. என்ன இருக்கு பேக்ல? சித்து இன்னைக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போனேன். இங்க பாரு, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போனேன். என்ன இருக்கு ஸ்நாக்ஸ்? சரி, காட்டு ஓபன் பண்ணி சாப்பிட்டுட்டே பார்ப்போம். பால் சாப்பிட்டு பால் வச்சுட்டான். அவனுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால இதை கொடுத்துட்டேன் இன்னைக்கு. அப்புறம் பிஸ்கட் அப்படியே தான் இருக்கு, சாப்பிடவே இல்லை. பிஸ்கட் அப்படியே இருக்கு. அவனுக்கு ஒரு மொருன்னு தான் ரொம்ப பிடிக்கும். காரம் நல்லா ஒரு மொருன்னு, நல்லா சால்ட்டியாக உப்பு அந்த மாதிரி தான் நல்லா சாப்பிடுவான். ஸ்வீட் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ யோகாவுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், காரம் பிடிக்காது. ஸோ ரெண்டு பேருமே அப்படியே ஆப்போசிட். சரி, பசி எடுத்துக்கிட்டது. வா நம்ம வந்து முதல்ல ரொம்ப டயர்டாக இருக்குது, சாப்பிடலாம். சாப்பாடு வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து சமைக்க முடியாது, அங்கேயே 12:30 மணி ஆயிடுச்சு. நான் வந்து சமைக்க முன்னாடி ஸ்கூலுக்கு வந்து அழைச்சிட்டு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ பிரியாணி இது வேறு கடையில், அது வேறு கடையில் வாங்கினோம். ஏன் தக்காளி சாதம் எனக்கு வந்து பிரியாணிலாம் போய் சாப்பிடணும் போல் தோணல. இது வந்து பிரியாணி 65 பிரியாணி, சாதா பிரியாணி இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா உதிரி உதிரியாக நல்லா பதமாக வடித்து வச்சுருக்காங்க சாப்பாட்டை. லெக் பீஸ், ஒரு முட்டை, மிளகா, நீங்கள் வீட்டில் செஞ்ச மிளகா அது. ஸோ இது வந்துட்டு வீட்டுக்காரருக்கு. இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இது கத்திரிக்காய் என்ன சொல்லுவாங்க, அது
கத்திரிக்காய் இது சட்னியா, கத்திரிக்காய் இதுவும் கத்திரிக்காய் பச்சடியும் வெங்காய பச்சடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து தக்காளி சாதம். இதுக்கு தொட்டுக்க எதுவும் கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நான் ஒரு ஆம்லேட் போட்டுக்கிட்டால் தேவலாம். ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. மை காட், இங்கே பாரு, சூப்பராக இருக்குது தக்காளி சாதம். ஸோ இதுக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து வெங்காயம் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே நல்ல ஹோட்டல் தான், நல்லாயிருக்கும். சாப்பாடு இல்லையாம்மா, நீங்கள் வாங்க சோறு சாப்பிடலாம், நம்ம கறி சாப்பிட்லாம். ஓகே, சாப்பாடு இல்லையாம்மா, சாப்பிட்டு முடிச்சிட்டானா. இங்கேருந்து உட்காந்துங்க, அம்மா பிச்சு போகிறேன். இங்கே வா, இது அப்பாவுக்கு. இங்கே பாரு 3 கலர்ஃபுல்லாக இருக்குது பாரு. சாப்பாடு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது என்னன்னு பார்த்துருமா? கண்டிப்பாக ஏதோ ஒரு வெஜிடேரியன் கிரேவி தான் நினைக்கிறது. காலிஃப்ளவர் அந்த மாதிரி. ஆமாம், உருளைக்கிழங்கு கிரேவி, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்காங்க, அந்த கிரேவி. சரி இருக்கட்டும், சாப்பிடலாமா? சித்துக்கு இந்த கறி கொஞ்சம் பிச்சு போடுமா? சித்துக்கு வந்து சாம்பார் ரசம் சாப்பிடுவோம், ரசம் இல்லை, அதனால வெறும் ஒயிட் சாப்பாடு கறி சித்துக்கு. சாப்பிடுங்க. நான்வெஜ்னால் சித்துக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் எல்லாமே சாப்பிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் விளையாடிட்டே இருப்பான், அப்புறம் படுத்து தூங்கிடுவான். மணி ஒரு 2 மணிக்கெலாம் படுத்தான்னா திரும்ப 4 மணிக்கு தான் எழுந்திருப்பான். ஏன்னா ஃபுல்லாக இன்றைக்கி நல்லா விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ சார் செம்ம டயர்டில் இருப்பார், சாப்பிட்டு தூங்கிடுவார். நானும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். இப்போ சாப்பிட்றலாம், செம்ம பசி. அப்படியே பிரியாணி பரவாயில்ல, நல்ல வாசனை, பொல அவ்வளோ அருமையாக இருக்குது. தக்காளி சாதமும் அப்படியே. அரியலூரில் பார்த்தீங்கன்னாக்கா சில ஹோட்டல் தான் எங்களுக்கு பிடிக்கும். ஒரு 3 நாள் ஓகே தான், ரொம்ப ஓவர் டேஸ்ட்டாக இல்லாமல் கரெக்டாக ஓகேவா இருக்கும், சுமாராக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் வந்து 140 ரூபா ஒரு பிரியாணி. எங்கள் மாவட்டத்தில் இன்னும் பெஸ்ட்டாக ஒரு வெரைட்டியா வரல ஒரு வெரைட்டியா டிஃப்ரெண்டா எதுவுமே வரல. வெரைட்டியா வரல. ஓகேவா சாப்பிடலாம், பசிக்கு சாப்பிடலாம். இப்போ சிலிண்டர் விலைலாம் ஏறினதுனால சாப்பாடு விலை எல்லாமே ஏறிடுச்சு. எல்லாமே பிரியாணிலாம் 20 ரூபா ஏறிடுச்சு. முன்னாடிலாம் 120 130 தான், இப்போலாம் 150 ரூபா அந்த மாதிரி ஏறிடுச்சு பிரியாணி விலை. நாங்கள் அதே மாதிரி எப்போவாவது ஒரு வாட்டி ஏன் வெளில போயிருந்தாங்க, அது எப்போ ஒரு வாட்டி தான் வாங்குவோம், ரெகுலராக அடிக்கடிலாம் வாங்க மாட்டோம். நாங்கள் மாதத்துலேயே ஒரு 3 வாட்டி தான் இருக்கும். ஆமாம், ஹோட்டல் சாப்பாடு. இதுதான் நாங்கள் வந்து இன்னைக்கு ஜவுளி ஸ்டோரில் வந்து எடுத்த துணிங்க. என்னென்ன துணிங்க வாங்க பார்க்கலாம். இது வந்து பசங்களோட யூனிஃபார்ம் வந்து துணியாக எடுத்தாச்சு. நம்ம மெட்டீரியலாக எடுத்தாச்சு. அதை இது வந்து நம்ம தைக்க இதுதான் வந்து 2 பேத்துக்குமே எடுத்தாச்சு. 2 எடுத்தாச்சு. ஒரே யூனிஃபார்ம் தான், ஒரே 2 கலர் தான், அவங்களுக்கு மாற்றிலாம் கிடையாது. ஆமாம், 2 செட் எடுத்தாச்சு. இதுதான் பசங்களோட யூனிஃபார்ம். ஆளுக்கு 2 செட்டு. இன்னைக்கு போனது மெயினாக வந்து பசங்களுக்கு யூனிஃபார்ம் எடுக்கிறது தான் போனோம். ஆமாம், ஏன்னா நாங்களும் வந்து துணி எடுத்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படின்னாக்கா தீபாவளி பொங்கலுக்கு எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் அதிகமாக வந்து போய் துணிலாம் எடுத்ததில்லை. சரி அப்படியே கொஞ்சம் எனக்கும் இப்போ தேவையான 10 நாளுக்கு அப்புறம் என்னால் அதிகமாக வெளிலலாம் போக முடியாது. ஸோ அடிக்கடி என்னால் கடத்திட்டு போக முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் இப்போவே கையோடையே எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான நைட்டி அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த டெலிவரி டைமில் போய்ட்டு நம்மளால் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. மற்றதெல்லாம் ஒரு சில பொருள்லாம் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் போடுறேன், பாப்பாவுக்கு தேவையானது எனக்கு தேவையானதெல்லாம். சரி, இது கொண்டு போய் நாங்கள் டைலர் கடையில் கொடுக்கணும். தம்பிங்களை அழைச்சிட்டு போய் அளவோடு எடுத்து அவனோட கூட்டு போய் அளவு எடுத்துப்பாங்க. அதை போய் ஆளுக்கு 2 செட்டு தைச்சிட்டு வந்துட வேண்டியதான். இதில் வந்துட்டு
முன்னாடி வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்னா ஏதாவது வாளி அந்த மாதிரி கொடுப்பாங்க, gift பொருள் கொடுப்பாங்க. இப்போ எதுவும் இல்லையா, அதனால சொல்லிட்டு பேக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ட்ராவல் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எனக்கு வந்து நான் நைட்டி எடுத்தேன், அதிகமாக இல்லை. இப்போ தான் நான் ஒரு மாதம் முன்னாடி புது நைட்டி எடுத்தேன். அதனால் சொல்லிட்டு இப்போ தேவையான நைட்டி மட்டும் எனக்கு ஃபீடிங் பண்ணுற மாதிரி ஃபீடிங் நைட்டி எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு வச்சது 2 நைட்டி. அது இல்லை இது 2 வந்துட்டு ஜிப்பு வச்ச மாதிரி நைட்டி எடுத்தேன். நான் ப்ளூ டார்க் கலராக எடுத்தேன், அப்போ தான் வந்து அழுக்குப்பட்டால் தெரியாது. ஸோ நம்ம கிச்சனில் நிறையா வேலைலாம் செய்கிறோம், அதனால சொல்லிட்டு. இது வந்து கண்டிப்பாக டெலிவரி டைமில் எனக்கு யூஸ் ஆகும். லாங் ஜிப், இது ரொம்ப வயிறு வரைக்கும் இருக்கும், அந்த மாதிரி லாங் ஜிப் உள்ள நைட்டி. அந்த மாதிரி 2 எடுத்தேன். இந்த நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இன்னொன்று, இது வந்து இந்த இதில் வந்து கலரும் இல்லை மாடலும் இல்லை, 2 தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது 2 தான் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும், இது வந்து பட்டன் டைப்பில் இருக்கும், நம்ம பொத்தான் டைப்பில் இருக்கும், ஃபுல் லாங் வரைக்கும் ஓப்பன் ஆகும். இது நான் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிறதுக்காக இதை நான் எடுத்தேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நைட்டி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு டெய்லி நம்ம டாக்டர் வந்து தொடச்சிட்டு நமக்கு வந்து தையலில் வந்து டெய்லி வந்துட்டு மருந்து வைப்பாங்க தையலில். நமக்கு இங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்கல்ல ஆப்ரேஷன் பண்ணி, அதில் அப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து தூக்கி இது பண்ண முடியாது, நம்ம பேடெல்லாம் வச்சுருப்போம், அது ரொம்ப நம்மளுக்கு வந்து அசௌகரியமாக இருக்கும். அதனால் சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபுல் இது ஓப்பனில் நம்ம வந்து நைட்டி எடுத்துட்டோம்னா ரொம்பவே நல்லது. டாக்டர் வந்தாங்கன்னா நம்ம அந்த வயிறுகிட்ட மட்டும் இந்த பட்டனை ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கலாம். அதனால் சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி எடுத்தேன். ஏன்னா நான் சின்னவனுக்கு 2வது பையனுக்கு ஆப்ரேஷனுக்கு அந்த மாதிரி தான் எடுத்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால சரி பாப்பாவுக்கும் எடுத்துடலாம், அந்த நைட்டி வீணாக போயிடுச்சு. ஸோ அதனால் பாப்பாவுக்கும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இது வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பட்டனாக இருக்கும். நம்ம ஷர்ட்டுக்கு தான், ஷர்ட்டு போட்டு கட்டுறோம்ல, அந்த மாதிரி போட்டு கட்டிக்கலாம். லாங் வரைக்கும் எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வச்சுக்கலாம். நான் வயிறுகிட்ட மட்டும் மருந்து வைக்கிறாங்களே அந்த டைமில் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவன் சில டைம் யாரும் இல்லைன்னா ஓப்பன் பண்ணி விட்டால் காற்றோட்டமாக இருந்ததுன்னா காயம் கொஞ்சம் ஈஸியாக ஆறும். அதனால் சொல்லிட்டு இந்த மாதிரி நைட்டி வந்து 2 எடுத்தேன். இதில் வந்து கலர் 2 தான் இருந்துச்சு, நல்ல கலராக. மற்றதெல்லாம் நல்லாவே இல்லை. சரி போனால் போதுட்டு இருக்கட்டும். இது வந்து நான் டெம்பரரியாக அந்த ஆப்ரேஷன் டைமில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் எடுத்தேன். மற்ற டைம் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த காயம் ஆறுற வரைக்கும், இந்த ஆப்ரேஷன் பண்ண காயம் ஆறுற வரைக்கும் இந்த நைட்டி நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ப்ளூ 1, இந்த கலர் 1, இந்த கலர் 1 எடுத்தேன். 2 நைட்டி தான், இது 2 போதும். மாறி மாறி நான் அதை போட்டுப்பேன் 5 நாளைக்கு. அவ்வளோதான் நான் எனக்கு எடுத்தது, அவ்வளோதான். இது வந்து சும்மா இது வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கலாம், ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நைட்டி போட்டுக்கலாம். லாங் ஜிப்பு ஃபீடிங் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த 2 சைடு ஜிப்பு இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் சொல்லிட்டு இந்த மாதிரி லாங் ஜிப்பு வயிறு வரைக்கும் இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நல்லாக்கா, இதுவும் வந்து கரைப்பட்டால் தெரியாது. அதனால் இதே மாதிரி 2 நைட்டி. இது ப்ரௌன் கலர், அதனால் நேவி ப்ளூ, இது வந்து ப்ரௌன் கலர். நல்லாக்குங்களா? எனக்கு அதேமாதிரி நிறைய கஸ்டமர்ஸான டிசைன் இருந்தாலும் பிடிக்காது, எனக்கு சிம்பிளாக இந்த மாதிரி சின்ன டிசைன் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இது 2 எடுத்தாச்சு, அவ்வளோதான். இது 2 வந்து நான் டெலிவரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் போகிறதுக்காக எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் வீட்டில் சும்மா நார்மலாக போட்டுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன், அவ்வளோதான். எனக்கு நான் வாங்கினது இவ்வளோதான். இப்போதைக்கு இது போதும், ஏன்னா என்கிட்ட சேரீ எல்லாமே இருக்குது, அதனால் இப்போதைக்கு இது எனக்கு போதும்ன்ட்டு அது மட்டும் வாங்கினேன். அடுத்தது எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன அவர் வாங்கியிருக்காருன்றதை பாருங்கள். அவர் அதிகமாகலாம் வாங்கலை, கம்மியாக தான் வாங்கினார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபேண்டு. ஆமாம், வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதேமாரி இந்த பை வச்சது எனக்கு வந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். இந்த வெயிலுக்கு வந்து காட்டனில் எடுத்தால் நல்லா இருக்கும்னு காட்டனில் தான் எடுத்தேன் நான். இந்த பேண்ட் சைடில் இருக்கு பாருங்க, அந்த மாடலில் இது ஒரு பேண்ட்டு. அப்புறம் அதே மாடல்லே இது ஒரு பேண்ட்டு. ரொம்ப பிடிக்கும், இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இப்போ எல்லாருமே டிவிக்கில் உள்ளவங்களாம் இந்த மாதிரி தான் போட்டுக்கிறாங்க. ஒயிட் கலர் ஷர்ட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ளீச் கலர் இருக்கிறத போட்டுக்கிறாங்க. இது வந்து ரெட் கலரு ஒயிட் கலரு போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவும் அதே மாடல் தான். பேக் எடுத்துட்டு ஆமாம், இந்த பேண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷாக்ஸ் ஒன்று எடுத்தியே. சாக்ஸு ஒன்று எடுத்தேன். ஏற்கனவே ஒரு சாக்ஸ் இருக்குது, ஒரு சாக்ஸு. ஆமாம், வீட்டில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அவங்க ஷாக்ஸ் தான் போட்டிருப்பாங்க, அதனால். பனியன் ஒன்று ஒயிட்டு, அடுத்தது ப்ரௌனு. 2 பனியானது. சரி ரொம்ப நாள் எடுத்து பனி எடுத்து
அதனால் வந்து 2 பனியை அப்புறம் துண்டு. டவல் எடுத்தோம். இந்த டவல் வந்து நான் பாப்பாக்காக எடுத்தேன். நான் இந்த மாதிரி டவல் தான் முன்னாடி யோகாவுக்கு யூஸ் பண்ணேன், சித்துக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன் வாங்கி. ஸோ அதனால் இந்த டவல் வந்து பாப்பாக்காக எடுத்தேன். ஸோ இது எப்படி ஈரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு 2-3 டவல் இதை வாங்கலான்ட்டு இருக்கேன். இது மட்டும் துண்டு எடுத்துருக்கோம். ஆமாம், இது மட்டும் தண்ணியை உறிஞ்சாம அப்படியே சொரன்னு அப்படியே இருக்கு, செட் ஆக மாட்டேங்குது. அது ஏதோ சரி ஒன்று எடுத்து வந்தோம். இதே டவுட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நல்லா இருந்துச்சுன்னா ஆமாம், நல்லா இருந்துச்சு, நல்லா ஈரம் எடுத்துன்னா திரும்பி வாங்கிக்கலான்ட்டு இருக்கோம். ட்ரெஸ் எடுக்க வந்து இப்போ அவங்கள மட்டும் தான் போக சொல்லான்ட்டு இருந்தேன், ஏன்னா பசங்களுக்கு தானே. ஸோ அவங்களே எடுத்துக்கலாம், ஏன்னா பசங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியும் அளவு. அதனால் சரி அவரே எடுக்க சொல்லான்ட்டு நான் இருந்தேன். ஆனால் வந்துட்டு வீட்டில் இருந்து போர் அடிக்குது, ஒரு மாதிரி நம்மளுக்கு டயர்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும், சோம்பேறியாகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பக்கம்தான், அதனால் சொல்லிட்டு இங்கேருந்து இந்த 1 கிலோமீட்டருக்கு தூரம் கூட வராது. சரி நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போயிட்டு வந்து நாங்கள் ஒரு 1 ஹவர் தான் ஆச்சு, முடிச்சுட்டு வந்துட்டோம். டயர்டெல்லாம் ஆகலை. அதேமாதிரி இப்போ அடிக்கடி ஏதாவது வெளில போகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் வந்து டெலிவரி முடிஞ்சு அதுக்கப்புறம் எங்கேயும் வெளில போக முடியாது. ஸோ பாப்பாவும் நல்லா வளர்ந்தால் தான் நம்ம எங்கேயும் வெளில கூப்பிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடியே எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம். அப்போ தான் வந்து மைண்டு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல், வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். நான் வந்து வெளில வாக்கிங்கே போக முடியாது, ஏன்னா நான் ரொம்ப தூரம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னால் வாக்கிங்கும் போக முடியாது. அதனால் சொல்லிட்டு வீட்டில் இருந்தாலும் ரொம்ப தூக்கம் தூங்குறது, படுக்கிறது, எழுந்திரிக்கிறதுன்னு இப்படியே சோம்பேறியாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் சொல்லிட்டு தான் நான் வரேன்னு சொல்லி போனேன். இது மாதிரி அடிக்கடி இந்த கோயிலுக்கெலாம் போகலான்ட்டு இருக்கேன். சின்ன சின்ன கோவிலுக்கு, டூரிஸ்ட் மாதிரி இருக்கிற கோவிலுக்குலாம், ரொம்ப லாங்லாம் இல்லை, பக்கத்தில் தான். அந்த மாதிரி போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு டெலிவரிக்கு வந்து 1 மாதம் தான் இருக்குது. இப்போ எனக்கு வந்து 35வது வாரம் வாரம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் சொல்லிட்டு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது டைமு. 1.5 மாதம் 40 நாள் தான் இருக்குது எனக்கு இன்னும் வந்து டெலிவரிக்கு. நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் நேரில் போய் வாங்கிட்டுருக்கேன். சும்மா அப்படியே ஜாலியாக டைம் பாஸாக போயிட்டு வாங்கிட்டுருக்கேன். முடியாததெல்லாம் நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்குமே அலைஞ்சிட்ருக்கக்கூடாது இல்லையா. அதனால சொல்லிட்டு முடியாத விஷயத்தெல்லாம் நான் வந்துட்டு ஆன்லைனில் எல்லாத்தையும் ஃப்ளிப்கார்டு இந்த மாதிரி பார்த்து, அமேசான் இந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டுருக்கேன். ஸோ குழந்தைக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும், வர குழந்தைக்கும். ஸோ நம்ம உடம்பே நம்ம பார்த்துக்கணும் இல்லையா. அதனால் சொல்லிட்டு எனக்கு தேவையானது, பாப்பாவுக்கு தேவையானது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக நல்ல பெஸ்ட்டானதாக பார்த்து வாங்கிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி சொல்லிட்டு என்னோடய பேக்கிங், ப்ரெக்னன்சி டெலிவரி பேக்கிங் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இன்னைக்கு பொழுது வந்து எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு. நீங்களும் உங்கள் பொழுது எப்படி அழகாக முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக கொண்டு போங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு நாளும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா பேபி வரும்போது அந்த எதிர்பார்ப்புலேயே நாங்கள் இருக்கிறதால எங்களுக்கு நல்லாவே இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்களும் சந்தோஷத்தை உருவாக்கிட்டீங்க. ஏன் நாங்கள் எந்த ஈவினிங் வீடியோ போடுறோம்னாங்க, நாங்கள் டெய்லி அன்னன்னைக்கு பொழுது வந்து வீடியோ எடுத்து ஈவினிங்காக போடுவோம். ஓகே, மறுபடியும் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே.